என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் நோக்காக காங்கிரஸ் கட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட பொதுக்கூட்டத்தில் இன்றைக்கு கலந்து கொண்டுள்ள காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி ஒரு நீண்ட உரையை நிகழ்த்தியிருக்கிறார். ராகுல் காந்தியின் இந்த தமிழக வருகை பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVK இளங்கோவன் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் இரண்டாக உடைந்த பிறகு ஒரு தேசிய தலைமை இங்கு வருகை தந்து ஒரு பொதுக்கூட்டத்தை நிகழ்த்துவது என்பது இதுவே முதல் முறையாகும். இப்படி ஒரு சூழலில் தமிழக காங்கிரசுக்கு ராகுலின் வருகை எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, ராகுலின் வருகையால் தமிழக அரசியல் சூழலில் எத்தகைய மாற்றங்கள் ஏற்பட உள்ளன என பல கேள்விகள் அவரது வருகையை ஒட்டி எழுந்திருக்கின்றன. நாம் அதை ஒட்டி விவாதிக்க இருக்கிறோம். இன்றைய அமர்வில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஜோதிமணி அவர்கள் திருச்சி அரங்கத்திலிருந்து இணைகிறார். நமது சென்னை அரங்கத்தில் திரு பாரதிய ஜனதா ஆதரவாளர் திரு நித்யானந்தன், பத்திரிகையாளர் திரு குமரேசன் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் காசிநாத பாரதி ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து விவாதிக்கலாம். ஜோதிமணி, உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கலாம். திருப்பு முனையாக இருக்கும் ராகுலின் இந்த வருகை அப்படின்னார் EVK இளங்கோவன். என்ன திருப்பு முனை ஏற்படுத்தினார் ராகுல்? இல்ல, நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி இரண்டாக உடைந்த பிறகுன்னு சொன்னீங்க. அதுல ஒரு சின்ன திருத்தம். காங்கிரஸ் கட்சி இரண்டாக உடையலைங்கிறது இன்னைக்கு நீங்க பார்த்த லட்சக்கணக்கான பேர் கலந்து கொண்ட கூட்டத்திலிருந்தே தெரிஞ்சிருக்கும். காங்கிரஸ் கட்சியிலிருந்து சிலர் பதவிகளை அனுபவித்த பிறகு வெளியேறி இருக்கிறார்கள். அத ஒரு சின்ன திருத்தம் நீங்க சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த கூட்டம் மிக நிச்சயமான திருப்பு முனை தான். ஏன்னா காங்கிரஸ் கட்சியுடைய மிகப்பெரிய பலவீனமாக சொல்லப்படுவது அதனுடைய அமைப்பு ரீதியான பலமின்மை என்பதுதான். ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியுடைய லட்சக்கணக்கான தொண்டர்கள் உணர்வு பூர்வமாக கொட்டும் மழையில் நீங்க ராகுல் காந்தி அவர்களுடைய நெடிய பேச்சை நின்று கேட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு அமைப்பு ரீதியாக லட்சக்கணக்கான தொண்டர்களை திரட்டக்கூடிய, லட்சக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்கக்கூடிய, உணர்வு பூர்வமாக பங்கேற்கக்கூடிய ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி இன்று களத்தில் நிற்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மிக தெளிவாக இந்த மாநாடு நிரூபித்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, ராகுல் காந்தி அவர்களோட லைன் மிக தெளிவான ஒரு லைன். நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற தலைவர்கள், தமிழகத்தில் நடக்கின்ற அரசுகள் மக்களை பத்தி கவலைப்படாத அரசுகள், மக்கள் சொல்வதை அவர்கள் கேட்பதில்லை, மக்கள் உணர்வுகளை அவர்கள் மதிப்பதில்லை. குறிப்பாக அவர் சொன்ன மாதிரி மதுபான விற்பனையை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பெண்கள், பள்ளிக்கூட சிறுவர்கள், சிறுமிகள், குழந்தைகளுக்கு கூட மது ஊட்டக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு காலகட்டத்தில் இன்று தமிழகம் இருக்கின்றது. தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களும் இந்த மதுபானத்திற்கு எதிராக கொந்தளிக்கிறார்கள். ஆனால் அந்த மக்களின் குரல் ராகுல் காந்தி அவர்கள் சொல்வது போல ஆட்சியாளரின் காதில் விழவில்லை என்பதும், அந்த ஆட்சியாளர் ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டதை போல ராகுல் காந்தியுடைய பேச்சுக்குள்ள நம்ம அடுத்தடுத்த கட்டங்கள்ல போலாம். ராகுல் காந்தியோட பேச்சுக்குள்ள அடுத்தடுத்த கட்டங்கள்ல போலாம். தமிழக காங்கிரஸ் இரண்டாக உடைந்தது அப்படின்ல திருத்தங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஒரு பெரும் பலம் என்பது அமைப்பு ரீதியாக தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற அமைப்பு பிரிந்த போது, இதற்கு முன்பு பிரிந்த போதும் இருந்ததை அப்போதைய தலைவர்களும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இப்போதும் நாங்கள் பலமுடன் இருக்கிறோம் நீங்க சொல்றது தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய ஃபேக்ஷன் போனதை மனதில் வைத்து தானே. அப்ப அது ஒரு பெரிய பொருட்டாக மதிக்காமல் இருந்திருந்தால் நாங்கள் பலமோடு இருக்கிற வார்த்தை நீங்க திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு? இல்ல, நீங்க சொல்றது ரொம்ப பொலிட்டிக்கலி கரெக்டா இருக்கணும். இரண்டாக உடைந்தது அப்படின்னா 50-50 இரண்டாக உடைந்ததுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. அதனால நீங்க இக்னோர் பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்டா மாத்தாதீங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். ஆக்சுவலி அதை அலட்சியப்படுத்த வேண்டும்ங்கிறத தான் நானும் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். திருப்பு முனைங்கிறது நீங்களோ இல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமையோ அதை அலட்சியப்படுத்தலையே. ஒவ்வொரு காலகட்டத்திலும் பத்திரிகையாளர் சந்திப்புகள்லையும் நாங்க பலமோடதா இருக்கோம் சொல்றதுடைய விளைவே நீங்க எங்கேயோ பலவீனமா இருக்கீங்க விமர்சனத்தை தடுப்பதற்கு தான் ஏன் எடுத்துக்கூடாது? இல்ல, இந்த மாதிரியான வாதங்களை நீங்க வைக்கிறீங்கிறது தான் இன்னைக்கு நாங்க நிரூபிச்சு காட்டி இருக்கோம். சோ அதனால லெட்ஸ் எண்ட் this kind of actually what I can call rightly இந்த மாதிரியான நீங்கள் கட்டமைக்கிற பிம்பங்களை இன்றோடு நீங்கள் கைவிடுங்கள், குறிப்பாக மீடியாக்கள் கைவிடுங்கள் தான் நாங்க கேட்டுக்கிறோம். இன்னைக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்திருக்காங்க அப்படின்னா
ஒரு மக்களுக்கு மையப்படுத்திய அரசை காமராஜர் அவர்கள் மையப்படுத்தியது போல மக்களை கேட்டு மக்கள் உணர்வுகளை புரிந்து மக்கள் என்ன விரும்புகிறார்கள், மக்களின் பிரச்சனைகள் என்ன, அதற்கான தீர்வு என்ன என்று ஒரு மக்களை மையப்படுத்திய அரசியலை முன்வைக்க வேண்டும். அதற்கு காங்கிரஸ் கட்சி தயாராக இருக்கிறது என்ற அறைகூவலை ராகுல் காந்தி அவர்கள் மீடியாவோட கட்டமைப்பு அப்படின்னா நீங்க வாங்கிய வாக்கு சதவீதம் 2-3% அப்படிங்கிற அந்த அளவு ராகுல் காந்தியோட இந்த வருகையால் எப்படி உடனே அதிகரிச்சிச்சு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? ஒரு மைய பகுதியில நீங்க சொல்ற லட்சக்கணக்கில் கூட எடுத்துக்கலாம், இன்னும் வந்து எக்ஸாக்ட் ஃபிகர் வரல, நீங்க லட்சக்கணக்கில் சொல்றது கூட சரின்னு எடுத்துக்கிட்டா கூட ஒரே ஒருவருடைய வருகை ஒரு நாள் வருகையிலேயே மாறிடுச்சு, நாங்க பலமோட தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதை ஏத்துக்கிறது ஒரு சின்ன ஒரு நெருடல் இருக்குத்தானே செய்யுது. அது இயல்பானது தானே, அதுல என்ன கட்டமைப்பு இருக்க போகுது? இல்ல நீங்க வாக்கு சதவீதத்துல ஏன் குறைச்சிக்கிட்டே போறீங்கன்னு எனக்கு தெரியல. அபிஷியலாவே பாராளுமன்ற தேர்தலில் 4.7% வந்து வாக்கு காங்கிரஸ் கட்சிக்கு பதிவாகி இருக்கு. நான் சொன்னது நீங்க சொன்ன ஸ்பிளிட்ட பத்தி, அது வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் தான் நடந்ததுங்கிறத ஒட்டி தான் நான் சொல்றேன். ஒரு மேடை பேச்சு வந்து ஒரு நாள் ஒரு மத்திய தலைமையின் வருகை ஒரு மேடை பேச்சு மட்டுமே வந்து நாங்க தமிழ்நாட்டின் திருப்பு முனைங்கிறதில்ல. இதை வந்து நீங்க ஒரு கோர்ஸ் ஆஃப் ஈவெண்டா பார்க்கணும். இதற்கு முன்பு என்ன நடந்தது? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் இன்று ஒரே கழக குரலாக, ஒரே எதிர்க்கட்சியின் குரலாக, ஆளுங்கட்சிக்கு எதிரான குரலாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் குரல் மட்டுமே இங்கு ஒலிக்கிறதுங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளணும். அதே போல ராகுல் காந்தி அவர்கள் வந்து எதிர்காலத்திற்கு, இது வந்து நான் சொல்றது ஒரு கடந்த காலம், இங்கிருந்து வந்து மத்தியில் இருக்கிற அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் தலைமை தமிழக மக்களுக்கான ஒரு மாற்று அரசியலை, ஒரு மாற்று பொருளாதாரத்தை, ஒரு மாற்று எதிர்காலத்தை முன்வைக்கும் அப்படின்னு சொல்ற ரெண்டையும் நீங்க தொடர்புபடுத்தி பார்க்கணும்னு தான் சொல்றேன். இது ரெண்டும் சேர்ந்து தொடர்ந்து பேசலாம். காங்கிரஸ் கட்சியினுடைய நடவடிக்கைகளில் இது ஒரு திருப்பு முனை நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம். இவருடைய வருகை என்பது ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ல ஒரு முக்கியமான பாயிண்ட், ஒரு முக்கியமான ஸ்டேஜ். ராகுல் காந்தி என்கிற தலைமை இங்கு வருவதும், நேரடியாக பல இடங்களில் ஆளுங்கிற அரசை விமர்சிப்பதும் அப்படிங்கிறதும், ஏற்கனவே தமிழக காங்கிரஸ் கமிட்டி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஆளும் அரசுக்கு எதிரான இயக்கங்களுக்கு வலு சேர்க்கிறது. இதை நீங்க இப்படி இணைத்து பார்க்கணும். இதனால் நாங்க வலு பெற்றோம் சொல்ற நம்பிக்கையினுடைய முதல் கட்டம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ராகுல் காந்தி அவர்களுடைய தமிழக வருகை திருப்பு முனையை ஏற்படுத்துமா என்ற கேள்வியை வைத்திருக்கிறீர்கள். அதுதானே அதோட சுருக்கமான கேள்வி. இந்த திருப்பு முனை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக ராகுல் காந்தியுடைய இன்றைய பேச்சு திருப்பு முனை ஏற்படுத்தியிருக்கிறது. எந்த அளவிலே என்று சொன்னால், இன்றைக்கு தமிழக மகளிர் எல்லாருமே டாஸ்மாக் கடை முன்பு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள், மூட வேண்டும் என்று சொல்லி. ஏறத்தாழ அனைத்து கட்சிகளுமே இந்த மது விற்பனையை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி கோரிக்கைகள் வைத்த வண்ணம் இருக்கின்றன கோரஸாக. இந்த நேரத்திலே வந்திருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் ஒரு திருப்பு முனையாக, காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மது விலக்கை அமல்படுத்த மாட்டோம் என்ற ஒரு உறுதியை சொல்லியிருக்கிறார். புதிய மது கொள்கையை அறிவிப்போம் என்று சொன்னால், புதிய மது கொள்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால், மகளிருக்கும் குழந்தைகளுக்கும் பாதகம் இல்லாத அளவிலே மது கொள்கை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அகில இந்திய தலைமையிலிருந்து அவர் வரக்கூடிய ஒரு நபர் நேரடியாக நாங்க தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தா மதுவிலக்கு அமல்படுத்திடுவோம் அப்படின்னு பேசுறது கொஞ்சம் ஓவரா ஒரு அடுத்த லெவல்ல இருக்காதா? அவர் மது கொள்கையை மாற்றுவோம் சொல்றதுல வந்து அவர் மது விற்பனை அதிகரிக்க போறான்ற அர்த்தத்தை எடுத்துக்க முடியும். தமிழகத்தினுடைய காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் அவர்கள் முழுமையான மதுவிலக்கு வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறாரே. அவருடைய அளவில் இந்த மாநிலத்துக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டவர் அடிப்படையில் அதை சொல்றாரு. இவர் அதற்கு அடுத்தபடியில் ஒரு மத்திய தலைமை வந்து நேரடியாக வாக்குறுதி கொடுக்கணும் அப்படின்றதும் இல்ல ஒரு மது கொள்கையை மாற்றுவோம் சொல்றதுனால அவங்க வந்து நெகட்டிவா தான் போறாங்க அப்படின்னு அந்த சென்ஸ் எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, இது ஒரு திருப்பு முனை என்பதுதான் என்னுடைய கருத்து. மது விலக்கு வேண்டும் என்று மக்கள் கேட்கின்றார்கள். மது விலக்கு அல்ல, ஆனால் புதிய கொள்கை. சற்று ஏறத்தாழ மது இருக்கும், ஆனால் இருக்காது. உங்களுடைய புரிதல் எப்படி இருக்கு? அதாவது மது விலக்கில் மாற்றம் செய்வோம் அப்படின்னு அவர் சொல்றத வேறு மாதிரியான ஒரு கணக்குல திரு நித்யானந்தன் பாக்குறாரு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? நான் முதல்ல இந்த விவாதத்தில் தொடக்க புள்ளியாக வச்சுங்க திருப்பு முனைங்கிற அந்த விஷயம். ஏன்னா நான் எங்கேருந்து நான் இதை தொடங்க விரும்புகிறேன்னா, கடந்த தேர்தலில் நான் சார்ந்திருக்கிற இயக்கம், மார்க்சிஸ்ட் கட்சி இயக்கம் சரி, இடதுசாரி இயக்கங்களும் 2 கோரிக்கைகளை மக்கள் முன்னால் வைத்தன. ஒன்று, ஆட்சியிலிருந்து காங்கிரஸ் கூட்டணியை அகற்ற வேண்டும் என்பது. இன்னொன்று, ஆட்சிக்கு பாஜக கூட்டணி வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்பது. அதில் ஒரு கோரிக்கையை மக்கள் ஏற்றார்கள். மிக தெளிவான திட்டவட்டமான தீர்ப்பை காங்கிரஸ் கூட்டணிக்கு அளித்தார்கள்.
ஆனால் மற்றொரு கோரிக்கை இன்னும் வலுவாக அவரிடம் போய் சேரவில்லை. அதனுடைய விளைவு இந்த ஒரே ஆண்டிலே அனுபவிக்க தொடங்கிவிட்டால் அது அந்த அரசியலுக்கு இப்போ நான் போகலை. ஆனால் இந்த சூழலில் காங்கிரஸுக்கு ஒரு திருப்பு முனை தேவைப்படுகிறது என்பது உண்மை. ஏன்னா மக்களால் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் மீண்டும் பழைய செல்வாக்கை பெற வேண்டும் என்றால் தமிழகத்தில், குறிப்பாக தமிழகத்தில் ஒரு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நெடுவே 1967க்கு பிறகு அவர்களால் இதை அந்த பக்கம் ஒரு எதிர்கட்சிங்கிற கோணத்தில் தான் செயல்பட முடிகிறதே தவிர இன்னும் அந்த ஆளுங்கட்சிங்கிற அந்த அந்தஸ்தை பெற முடியவில்லைங்கிற போது நிச்சயமாக அந்த திருப்பு முனையை எதிர்பார்க்கிறார்கள். அந்த திருப்பு முனையை ஏற்படுத்துவதற்கு ராகுல் அவருடைய இந்த வருகை, நான் வெறும் பொதுக்கூட்ட பேச்சா மட்டும் நினைக்கல, நிச்சயமாக அதுக்கு அவங்களுடைய தலைமை மட்டத்தில் பல்வேறு மட்டங்களில் அவருக்கான உரையாடல்கள் நடந்திருக்கும். இது அவர்களுக்கு ஒரு செயல் முனைப்பை ஏற்படுத்துவதற்கு, ஒரு விதமான நம்பிக்கையோடு களம் காண்பதற்கு இது உதவும் என்று நிச்சயமாக அந்த கட்சி கணக்கு போடலாம். அந்த அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடும் அப்படின்னு. ஏன்னா ஒரு ஒருங்கிணைப்பு தேவைப்படுகிறது. அந்த ஒருங்கிணைப்புக்கு இது ஒரு தொடக்க புள்ளியாக எடுத்துக்கொள்ளலாம். மற்றபடி இந்த மது விலக்கு கொள்கையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய அடுத்து வரலாம். நீங்க ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படும் அப்படின்னு அந்த வருகையை பார்க்கும்போது இன்னொரு புறத்தில் இடக்கூடிய கேள்வி என்பது ஒரு கரிஸ்மா தேவைப்படுகிறது, ஒரு ஈர்ப்பு தேவைப்படுகிறது அப்படின்னா களப்பணியை தீவிரப்படுத்துவதற்கு பதிலாக இது போன்ற ஈர்ப்பின் அடிப்படையில் அந்த கட்சி செயல்பட தொடங்கி இருக்கு அப்படின்ற விமர்சனமும் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் நான் சொல்ல வந்து இப்போ நான் சொல்ல வந்து அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் செயல்படுவதற்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அலை வந்து அவர் தள்ள வேண்டி இருக்கிறது. அதை அவர்கள் ராகுல் வடிவத்தில் பார்க்கல. ஏன்னா அந்த கட்சி தொடர்ந்து அந்த குறிப்பிட்ட அந்த நேரு குடும்பத்தின் வழியில் அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டே செயல்பட்டு கொண்டிருப்பது அதெல்லாம் வேற விஷயம். குடும்ப அரசியல் என்று விமர்சிக்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் குடும்பத்தினர் அத்தனை பேரும் அரசியலுக்கு வர வேண்டும் என்று வலியுறுத்துகிற ஒரு இயக்கத்தை சேர்ந்தவன் நான். ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்கிறது. ஆனால் அந்த தலைமையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அது அவருடைய பிரச்சனை. ஆனால் இப்போ நீங்கள் கேட்டது போல் இந்த ஒரு வருகை, அந்த பொதுக்கூட்டம், அந்த பொதுக்கூட்டத்துக்கு திரட்டப்பட்ட கூட்டம். ஆனால் அது திரட்டப்பட்ட கூட்டம் என்பது நிச்சயமாக அவருடைய ஆதரவாளர்கள் தான், அந்த கட்சிக்காரர்கள் அவருடைய ஆதரவாளர் தான் இருக்க முடியுமே தவிர பொதுமக்கள் என்று யாரும். அதாவது தமிழ்நாட்டில் அப்படி பொதுக்கூட்டங்கள் போலரைஸ் ஆயிடுச்சு. எந்த கட்சி நடத்தினாலும் அவருடைய ஆட்கள் தான் வந்து அமர்வார்கள் என்பதுதான் இன்றைய நிலைமை. பொதுக்கூட்டங்களுக்கான பழைய தன்மை என்பது கிடையாது. ஒரு காலகட்டத்தில் ஒரு காமராஜர் பேசுகிறார் என்றால் திமுக காரர்களும் கம்யூனிஸ்டுகளும் அந்த கூட்டத்தில் இருப்பார்கள். அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்பதற்கு அந்த விமர்சிப்பார்கள். அதுபோல் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் பேசுகிறார் என்றால் மற்றவர்கள் வருவார்கள் என்றால் ஒரு காலம். ஆனால் இப்போ எல்லாம் போலரைஸ் ஆகி போய் அந்தந்த ஆதரவாளர் அவரவர்கள் இன்று அணி பிரிந்து நடக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பொதுக்கூட்டம், இதில் இந்த கூட்டம் விட்டார், ராகுல் காந்தி வந்து விட்டார், ஒரு உற்சாகமாக செயல்படார், ஒரு அமைப்பு என்கிற அடிப்படையில் மட்டும்தானே தவிர மக்கள் செல்வாக்கை பெற வேண்டும் என்றால், மீண்டும் மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் என்றால் இவர்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள், அதற்காக எப்படிப்பட்ட கள போராட்டங்களை நடத்தப் போகிறார்கள் என்பதை பொறுத்துதான் அமையுமே தவிர வெறும் சரிசமமாக தீர்மானிக்க. இதே திரு குமரேசன் சொல்லக்கூடிய அந்த கருத்தை ஒட்டிய ஒரு கேள்வி எழுகிறது. இன்றைய பேச்சு கூட டாஸ்மார்க் அப்படிங்கிற விஷயத்தை சுத்தி ஒரு மேஜர் போர்ஷன் டிராவல் ஆயிருக்கு. வேலை வாய்ப்பின்மை பற்றி அந்த இடத்துல ஒரு மாதிரி தொட்டு பேசியிருக்காரு, கல்வியை பற்றி பேசியிருக்காரு, ஒரு சின்ன கதை சொல்றாரு. இப்படி ஒரு ஈர்ப்பை ஒட்டி இருக்கிறதே ஒழிய இந்த பேச்சை வைத்து தமிழக காங்கிரஸ் அடுத்த ஓராண்டு தேர்தல் இருக்கிற ஓராண்டுல இப்படிதான் பயணிக்க போகுது அப்படிங்கிற முடிவை சொல்ல ராகுல் தவறிவிட்டாரா? குறைந்தபட்சம் இந்த இலக்கில் நாங்கள் பயணிக்க போகிறோம் அப்படிங்கிற திசையை கூட ராகுல் இந்த பேச்சில் காட்டவில்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, ரொம்ப தெளிவா இருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு சின்ன கதை கிடையாது. ஒரு தலைவன் என்பவர் யார், ஒரு அரசாங்கம் என்பது என்ன, ஒரு தலைவன் என்பவர் அந்த மக்களில் ஒடுக்கப்பட்ட மக்களை, அவர்களுடைய குரலை, அவர்களுடைய பிரச்சனைகளை, அவர்களுடைய வலியை, வேதனையை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் தலைவர். அவர் மூலமாக மக்களை புரிந்து கொண்டு மக்களின் குரலுக்கு மதிப்பளிக்கும் வகையில் நடக்கிற ஒரு அரசாங்கம் தான் நல்ல அரசாங்கம். அதை தான் காமராஜர் தந்தார். அப்படி ஒரு அரசாங்கம் தமிழகத்தில் நடக்கவில்லை. அதை நாங்கள் தருகிறோம் என்கிற டோனை தான் வந்து அவர் ரொம்ப தெளிவா இன்னைக்கு வந்து மீட்டிங்ல செட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நீங்க இன்னைக்கு தமிழகத்தை மிக முக்கியமான 2 பிரச்சனைகள் என்ன அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, யாரும் அதை ஒத்துக்குவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். டாஸ்மாக் வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல ஒரு சமூக சீரழிவு நடவடிக்கையாகவும் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கு. அதே மாதிரி இன்று கல்வி ஒரு சாதாரணமா ஒரு தனியார் மயமாகி அப்புறம் அது ஒரு வியாபாரமாகி இன்று கொள்ளை ஆகிருச்சு தமிழகத்தில். அது தரமற்ற கல்வியாகவும் இருக்குது, ஒரு விலை அதிகமான கல்வியாகவும் இருக்குது. இன்று வேலை வாய்ப்பு இல்லாம இன்னைக்கு 85 லட்சம் இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அதற்கு மிக முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா தரமற்ற கல்வியும் ஒரு காரணம். நாஸ்காம்
10% இளைஞர்கள் மட்டுமே தமிழகத்தில் படிப்பவர்கள் வேலைக்கு தகுதியானவர்கள் தொடர்ந்து 3 ஆண்டு காலமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல 2 மிக முக்கிய பிரச்சனைகள், கல்வியை ஒட்டி வேலை வாய்ப்பின்மை ஏற்படுகிறது. டாஸ்மார்க் வந்து இன்று கல்வியை குலைக்கக்கூடிய அளவிற்கு வந்துருச்சு. பல மாணவர்கள் உங்களுக்கு வந்து 21 வயதிற்கு கீழே மது விற்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா சாதாரணமாக பல மாணவர்கள் மதுக்கடைகள் நின்று மது வாங்குவதையும் நீங்கள் வந்து மது விற்பனையாளர்கள் அதை விற்பதையும் அன்றாட காட்சியாக பார்க்க முடிகிறது. அதனால வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து மிக தெளிவா வந்து நீங்க சொன்ன இது ஒரு கரிஷ்மாட்டிக்கான ஸ்பீச் கிடையாது. நீங்க சொல்றதுக்கு நேர் எதிரா கரிஷ்மாட்டிக்கான அரசியல்னால பிரயோஜனம் இல்லை, மக்களை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆழமான ஒரு வாதத்தை தான் அவர் வைக்கிறார். ஒரு நல்ல தலைவர் யார் என்பதை பற்றியும் வந்து வேற எப்படி சொல்ல முடியும் எனக்கு தெரியல. இல்ல கரிஷ்மாட்டிக் நான் ஏன் அதை டேர்ம் பண்றேன்னா, அவர் வைத்திருக்கக்கூடிய மதுவிலக்கா இருக்கட்டும், வேலை வாய்ப்பின்மையா இருக்கட்டும், கல்வி வியாபாரமயமானதா இருக்கட்டும், இது எல்லாமே அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனை. தமிழகத்தை மையப்படுத்தி டாஸ்மார்க்கை தவிர்த்து தமிழகத்தை மையப்படுத்தி தமிழக மக்களை ஈர்க்கக்கூடிய என்ன அம்சங்கள் ராகுல் காந்தி பேசல இருந்துச்சு? தமிழகத்தின் இது தமிழக அகில இந்திய பிரச்சனை வந்து இருந்தா கூட தமிழகத்தின் இதனோட அளவு அதிகம். நீங்க வந்து தமிழகத்தில் கல்வி விற்கிற அளவுக்கு கல்வி வந்து தனியார் மயமாக இருச்சுன்னா கூட அது எல்லா மாநிலங்களிலும் இருக்கு. ஆனால் தமிழகத்தில் விற்கக்கூடிய அளவிற்கு கல்வி வந்து வேற எந்த மாநிலத்திலையும் விற்கலைங்கிறது நிதர்சனம் தான். அதை வந்து நம்ம ஏத்துக்கத்தான் வேணும். இந்த காமராஜர் வந்து கல்வியை வந்து இலவசமாகவும் தரமாகவும் வைத்திருந்தார். உயர்கல்வியில வந்து அன்னைக்குமே தனியார் மயம் இருந்தது, ஸ்கூல்ஸ் இருந்தது. ஈவன் ஆரம்ப கல்வியிலையும் சரி, மேல்நிலை கல்வியிலையும் சரி, உயர்கல்வியிலையும் சரி அன்னைக்கும் தனியார்கள் இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு இருந்த தனியார்கள் வேற, அவர்களுடைய நோக்கம் வந்து பொது நோக்கம், உங்கள் வந்து இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்கு கல்வி தருவது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து கல்வி வந்து தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய வியாபாரம் ஆகிருச்சு. வேற வியாபாரம் செய்பவர்கள் கூட அதை விட்டுட்டு வந்து கல்வி வியாபாரம் செய்ய வந்துட்டாங்க. இப்படி ஒரு சூழல் இன்னைக்கு தமிழகத்துல தான் இருக்க வழி. இந்த அளவுக்கு தீவிரமாக வேற மாநிலங்கள் இல்ல. அதனால அவர் வந்து மிக தெளிவாக இன்னையோட ஸ்பீச்ல தமிழ்நாட்டு பிரச்சனைகளை தான் மையப்படுத்துறாரு. டாஸ்மாக் பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் அவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு. டாஸ்மார்க்ல மறுபடியும் போலாம். நிறைய ராகுல் காந்தி நிறைய 30,000 கோடி அரசாங்கத்திற்கு மட்டும் போகல. இன்று டாஸ்மார்க் வந்து எங்கிருந்து கொள்முதல் செய்கிறது? இல்ல அந்த விஷயங்களுக்குள்ள போலாம். ஜோதிமணி கொஞ்சம் காத்துருங்க. பல நிறுவனங்கள் ஆட்சியாளர்களின் பினாமி நிறுவனங்கள் அவர் ரொம்ப தெளிவா சொல்லி இருக்காரு. இல்ல அந்த விஷயங்களுக்குள்ள கண்டிப்பா போலாம். அடுத்த கட்டத்துல போலாம். காசிநாத் பாரதியோட பதில கேட்டுட்டு வரேன் நானு. இந்த பேச்சுல ஒரு 80% அந்த பாயிண்ட் முடிச்சறேன். எக்ஸிஸ்டிங் மது கொள்கையில கூட மத்த மாநிலங்கள்ல பொதுவா டெண்டர் வச்சு நடக்குது, அனைத்து மதுக்களும் விற்கப்படுது. ஆனா இங்க அது கிடையாது. சோ இட்ஸ் a completely தமிழ்நாடு ஸ்பெசிபிக் ஸ்பீச். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். நேரடியாக, அதாவது பல முதலமைச்சராக பொறுப்பேற்றவர்கள் வீட்டை விட்டு கூட வெளியில் வருவதில்லை அப்படின்னு மறைமுகமாக சொல்வதில் தொடங்கி டாஸ்மாக் கொள்கை பல விஷயங்களை நேரடியாக ஆளும் அதிமுக அரசுக்கு எதிராக அவர் வைத்திருக்கிறார். முதலமைச்சர்கள் மக்களின் குரலை காது கொடுத்து கேட்பதில்லை, மக்களை சந்திப்பதே இல்லை அப்படின்லாம் அவர் சொல்லும்போது அது இன்டைரக்டாக நேரடியாக முதலமைச்சர் ஜெயலலிதாவை குறிக்கிறது. இந்த விமர்சனங்கள் என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? இன்றைக்கு வந்து தமிழகத்தில் மாநாடு நடத்தி ராகுல் அவர்கள் பேசியிருக்கிற பேச்சு என்பது ஒரு விதத்தில் பாராட்ட தெரிவிக்கலாம். காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து ஜி.கே. வாசன் அவர்கள் விலகியதற்கு பிறகு அந்த இயக்கத்திலே தொடரலாமா வேண்டாமா என்று அந்த தொண்டர்கள் வந்து தத்தளித்து கொண்டிருந்த சூழ்நிலையில் அந்த இயக்கத்திலே தொடரலாம்னு அவங்க முடிவெடுத்திருப்பாங்க. இதுதான் இந்த திருப்புமுனை மாநாட்டில் வந்து அந்த தொண்டர்களுக்கு மட்டும் திருப்புமுனை அமைஞ்சிருக்க முடியுமே தவிர அதை தவிர வேற ஒன்றையும் சொல்ல முடியாது. இல்ல தொண்டர்கள் தொடரலாம் அப்படின்ற நம்பிக்கை ஏற்படுது. இல்ல சொல்லிடுறேன், ஆளும் அரசுக்கு எதிராக ஒரு தலைவர் நின்னு குரல் கொடுக்கறாங்க நம்பிக்கை இல்ல. அந்த கட்சியில தொடரலாமா, ஜி.கே. வாசன் பின்னால போலாமாங்கற இருந்த இதுல வந்து அவங்க இந்த கட்சியில தொடரலாம், அந்த கட்சியில தொடரலாம்னு முடிவு எடுத்திருப்பாங்க. அரசுக்கு எதிரான ஒரு டஃப் லைன் ராகுல் காந்தி எடுக்கிறது. அந்த கருத்துக்கெல்லாம் நான் வர்றேன், அந்த கருத்துக்கு வர்றேன். சென்ற பாராளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியிலும் முன்னாள் அமைச்சராக இருந்தவர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்களாக இருந்தவர்கள் எல்லாம் நிற்பதற்கு வழி இல்லாமல் திக்கு தெரியாமல் ஓடிக்கொண்டிருந்த சூழ்நிலை உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த ஜி.கே. வாசன் அவர்களும் அந்த இயக்கத்தில் இருந்தபோது அவர்கள் பெற்ற வாக்குகள் என்பது 4-3% தான். அது கூட இன்றைக்கு வந்து இரண்டாக பிரிந்துவிட்ட இன்றைய சூழ்நிலையில இவங்க தொண்டர்களுக்கு வேணா அது உற்சாகமாக இருக்க முடியுமே தவிர அதை தவிர வேற எந்த மாற்று கருத்தையும் சொல்ல முடியாது. இன்றைக்கு தமிழகத்து மக்களின் மீது மிகப்பெரிய அபரிமிதமான பாசம் இருப்பது போல காட்டிக்கொண்டு இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் மிகப்பெரிய உரையை அங்கு நிகழ்த்தியிருக்கிறார். அன்றைக்கு ஈழத்தில் 1,40,000-50,000 தமிழர்கள் செத்த போது அன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் வீதியில் இறங்கி போராடியது. 21 தமிழர்கள் தீக்குளித்து மாண்டார்கள். அன்றைக்கு இந்த ராகுல் காந்தி இந்த இந்தியாவில் இருந்தாரா இல்லது வேற்று கிரகத்திற்கு சென்று விட்டாரா என்ற கேள்வியை முதற்கணம் நான் ஜோதிமணி அவர்களிடம் வைக்கிறேன்.
அன்றைக்கு எங்கே சென்றிருந்தார் அவர்? அன்றைக்கு வந்து 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் 1,70,000 கோடி அடிபட்ட போது அந்த 1,70,000 கோடி என்பது இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய ஒரு ஆண்டிற்கான பட்ஜெட் தொகை. அன்றைக்கு 6 மாதம் இல்ல, நான் வாதத்தை வச்சிடறேன், அப்புறம் நீங்க அவங்க பதில் சொல்லட்டும். அவங்க பதிலுக்கு முன்னாடி என்னுடைய கேள்வி, இன்னைக்கு உங்களை நோக்கி வச்சிருக்கிற அதுக்கு நான் வர்றேன், அதுக்கு நான் வர்றேன். 1,70,000 ஒரே நிமிஷம், டாஸ்மார்க்கை தனியார் முதலாளிகளுக்கு விசுவாசமாக இந்த அரசு இருக்கிறது. அதனால அதற்கான பதிலெல்லாம் பிறகு சொல்றேன். 10,000 அதற்கான பதிலெல்லாம் பிறகு சொல்றேன். 1,70,000 கோடி 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் நடந்த போது மொத்த பாராளுமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சிகள் எல்லாம் போராடிய போது அன்றைக்கு இந்த இந்தியாவில தான் இருந்தாருன்னு நினைக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள். 3 லட்சம் கோடி ஊழல் நடந்தது நிலக்கரி சுரங்கத்தில் சொன்ன போது அந்த துறையினுடைய செயலாளர் பரேக் அவர்களே சொன்னார் ஊழல் நடந்தது உண்மை என்று சொல்லி. அன்றைக்கெல்லாம் வாய் பேசாமல் மௌனமாக இருந்த, மக்களை பற்றி சிந்திக்காமல் இருந்த ராகுல் காந்திக்கு இன்றைக்கு தமிழக மக்கள் மீது, இந்திய மக்கள் மீது என்ன ஒரு புதிதான பாசம் என்பது எனக்கு தெரியவில்லை. அன்னைக்கு மௌனமா இருந்த ராகுல் காந்தி இன்னைக்கு மதுவாள தமிழகம் சீரழின்னு சொல்றதுக்கு தகுதி சொல்ல முடியும். இல்ல அதான் ஊழலை பத்தி பேசுவதற்கோ வேலை வாய்ப்பை பத்தி பேசுவதற்கோ இல்ல, தார்மீக உரிமை அவர்களுக்கு கிடையாதுங்கிற கருத்தை பதிய வைக்க விரும்புறேன். அடுத்து வந்து இவங்க சொல்ற ஜோதிமணி, தார்மீக உரிமை, பல ஊழல்கள் இந்த தமிழகத்திலும் அகில இந்திய அளவிலும் பல ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. அப்போதெல்லாம் மௌனம் காத்த ராகுல் காந்தி இப்போது ஏன் பேசுகிறார்? அவளுக்கு தார்மீகமே இல்லைன்னு காசிநாத பாரதி சொல்றார். சகோதரர் வந்து தார்மீக உரிமை பத்தி எல்லாம் பேசுறது வந்து எனக்கு சிரிப்பா தான் இருக்கு. அதாவது முதல் முறையாக பதவியில் இருந்த போது ஊழல் வழக்குக்காக தண்டிக்கப்பட்டு சிறை சென்று பதவி இழந்த முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பெருமையை தமிழ்நாட்டுக்கு தேடி தந்த ஒரு கட்சியிலிருந்து வந்திருக்காரு. தார்மீகத்தை பத்தி பேசுறதுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள. ஜெயலலிதா அவர்களை போல ஈழ பிரச்சனையை, விடுதலை புலிகள் பிரச்சனையை தன்னுடைய சுயநலத்திற்காக பதவி கொண்ட ஒரு அரசியல்வாதி வந்து தமிழகத்தில் கிடையவே கிடையாதுங்கிறது நாடு அறியும். நான் கேட்கறது 2 கேள்விதான். டாஸ்மார்க் மக்களை பாதிக்குதா இல்லையா? டாஸ்மார்க் வருமானம் நேரடியா மிடாஸ் கம்பெனிக்கு போகுதா இல்லையா? மிடாஸ் வந்து யாருடைய பார்வையில் இருக்குது? மிடாஸ் வந்து சசிகலா அவர்களுடைய உறவினர்கள் பேர்ல மிடாஸ் கம்பெனி இருக்கா இல்லையா? இப்ப நீங்க இதை சொல்லுங்க. லட்சக்கணக்கான தமிழர்கள் வந்து இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் சொல்றது போல ஒரு குடும்பம் மதுக்கடைக்கு 10,000 ரூபாய் இழந்து கொண்டிருக்கிறது. பல பெண்களுடைய வாழ்க்கை தெருவில் நிற்கிறது. பல குழந்தைகள் இன்று குடித்துவிட்டு பள்ளிக்கூடம் போகிறார்கள். தமிழகத்தின் எதிர்காலமே அழிந்து கொண்டிருக்கிறதுங்கிற குற்றச்சாட்டு அவர் வச்சிருக்காரு. இன்னைக்கு வந்து 29,700 கோடி ரூபாய், நீங்க 2001 வந்து 2004 இது வந்து வெறும் 3,000 கோடி ரூபாயா இருந்தது இந்த அமைப்பு. இன்னைக்கு வந்து ஒரு தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு, அது வந்து கோயிலா இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடமா இருந்தாலும் சரி, பெண்கள் வீடு, அதாவது மக்கள் குடியிருக்கிற வீடுகள் அருகில் இருந்தாலும் சரி, இல்ல வந்து நெடுஞ்சாலையா இருந்தாலும் அனைத்து விதிகளையும் புறந்தள்ளிவிட்டு இவன் நீதிமன்ற உத்தரவை கூட மதிக்காமல் தமிழக மக்களிடமிருந்து ரத்தத்தை வந்து உறிஞ்சி மதுவின் மூலமாக வைத்திருக்கிற ஒரு அரசாங்கம் என்ன மாதிரியான தார்மீகத்தை பற்றி பேசுகிறது? இடைவேளைக்கு பிறகு உங்க பதில கேட்கிறேன் ஜோதிமணி. ஒரு இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச திரு காசிநாத பாரதி. டாஸ்மார்க்கை சுற்றித்தான் ராகுல் காந்தியின் பேச்சு இருக்கிறது, அவர் பல ஊழல்களை கேட்கல, அப்படி இப்ப அதை பேச முடியாது அப்படின்னு சொல்றத விமர்சனங்களை எப்படி ஏத்துக்கிறது? யாரு விமர்சனங்களை? நீங்க சொல்ற விமர்சனங்களை தான் இப்ப நான் சொல்லிடுறேன். அதாவது வந்து சகோதரி அவர்கள் இந்த இடைவேளைக்கு முன்ன ஒரு கேள்வியை கேட்டாங்க டாஸ்மாக் பத்தி. அதாவது மன்னர்கள் ஆட்சி காலத்திலே சோமபானம் சுராபானம்ங்கிற பானம் இருந்துச்சு. ஏதோ வந்து இப்போ அதிமுக அரசு வந்ததற்கு பிறகு மது கொள்கை கொண்டு வந்தது போலவும் மதுவையே நாங்கள் தான் கண்டுபிடிச்சது போல ஒரு மாயையை வந்து ஈவிகே சிலங்கவும் தொடர்ந்து உருவாக்கி கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். மது வந்து காலங்காலமாக இருந்து கொண்டிருப்பது. இன்றைக்கு வந்து ஊடகங்கள் அதை வேண்டுமானால் பெரிதுபடுத்தலாம். அடுத்து வந்து இன்றைக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்று சொல்லல. நான் கருத்தை சொல்லிடுறேன். என் கருத்தை ஊடகங்கள் நிறைய அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க இந்த விஷயத்தை வச்சுட்டே இருக்கீங்க. ஊடகங்கள் மது விற்பனைக்கு விளம்பரங்கள் போடுவது கிடையாது. இந்த மது இங்க விற்குது அப்படின்னு ஆடு போடுறது கிடையாது. மதுவால் சீரழியுது, மதுவால் பிரச்சனைகள் வருகிறது, ஒரு கொலைக்கு பின்னணி மது இருக்குன்னு எஃப்ஐஆர்ல இருக்கு. இதை சொல்லும் போது மக்கள் மீது வர எழுச்சியை தான் பதிவு பண்ணுறோம். ஊடகங்கள் ஊடகங்களின் வளர்ச்சியால பிரதிபலிக்கப்படுகிறது. இந்த கொள்கை உங்களுடைய கொள்கை. இந்த டாஸ்மாக் வந்ததுக்கு பிறகுதான் மது டாஸ்மாக்ல டார்கெட் வைக்கிறது. டாஸ்மாக் இல்ல, நான் சொல்லிறேன். எந்த அரசும் பிடிஎஸ்ல ஒரு நிமிஷம் என்னோட கேள்வி முடிச்சிடறேன். எந்த அரசும் பிடிஎஸ்ல
டேஸ்ல இத்தனை லட்சம் பள்ளி குழந்தைகளுக்கு இவ்வளவு உணவு நாங்க வழங்குறோம்னு சொல்லி அதை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு கிளைம் பண்றதை நாங்க பாக்குறதே இல்ல. நாங்க பண்ணிருக்கோம். ஆனா கிளைம் பண்றதை பாக்குறதே இல்ல. ஆனா 55 டாஸ்மார்க் இவ்வளவு தூரம் விப்போம்னு சொல்லி அதுக்கு டார்கெட் வச்சு அதுக்கு சிறப்பா செல்வர் அதிகாரிக்கு மெடல் கொடுக்கிற அரசியல் தானே பாத்துட்டு இருக்கோம். இல்லங்க, நீங்க பார்க்காம இருக்கலாம். 55 லட்சம் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினிகளை இந்த அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. நான் கேட்கறது இல்ல நாங்க அதையும் டார்கெட்டா தான் சொல்றோம். அதையும் டார்கெட்டா நீங்க சொன்னீங்க, டார்கெட் வைக்காம பேசுறோங்கிற மாதிரி சொன்னீங்க. அதுக்கு தான் அந்த டார்கெட்டா சொல்றேன். அடுத்து இந்த டாஸ்மாக் வருவதற்கு முன்பு தனியார்கள் தங்கள்கிட்டயே சிண்டிகேட் வச்சுட்டு, ஒரு தாலுகாவில் இருக்கிற ஒயின் ஷாப், பிரைவேட் ஒயின் ஷாப் ஓனர்கள் தங்களுக்குள்ளே சிண்டிகேட் வச்சுக்கிட்டு இத்தனை லட்சத்துக்கு மேல கேட்காதீங்க, நம்ம எல்லாரும் ஒவ்வொரு பகுதியில் உள்ள ஒயின் ஷாப்பை ஒவ்வொருத்தர் எடுத்துக்கலாம்னு சொல்லி தனியார்கள் கொள்ள லாபம் அடைந்ததை இன்றைக்கு 30,000 கோடி ரூபாய் லாபத்தை இன்றைக்கு அரசுக்கு தருகிறது. இதுதான் இன்னைக்கு மக்கள் நல திட்டங்களாக பிரதிபலிக்கிறது. அடுத்து இன்னொரு கேள்வியை கேட்கிறேன். இந்த லாபம் வரதுனால ஸ்கூலுக்கு பக்கத்துல கோயில் பக்கத்துல சாராய கடை வைப்பீங்களா? குடிக்கணுங்கிறவன் எங்க போனாலும் ஒரு தெருவுல 14 கடை இருக்கிற நகரம் சென்னையில கடை திறந்திருப்பதால் நான் கேட்கிறேன், கடை திறந்திருப்பதால் குடிக்கிறார்களா இல்ல குடிக்கணுங்கிறதுக்காக கடைக்கு போறாங்களா? நான் கேட்கிறேன். இந்த டாஸ்மாக் விற்பனை வருவதற்கு முன்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 59 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தார்கள் செய்தியையும் இந்த ஊடகங்கள் தான் வெளிப்படுத்தி இருக்கின்றன. அதனால இன்னைக்கு கள்ளச்சாராய தனியார்கள்ட்ட சென்ற லாபம் இன்றைக்கு அரசுக்கு வருவதன் மூலமாக இன்னைக்கு மக்கள் நல திட்டங்களாக அது பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. அதனால இதுவே தொடரப்போதான்னு கேட்டா அதுக்கான மாற்று இதையும் ஊடகங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. அடுத்து கால நேரத்தை குறைக்கிறதுக்கான திட்டங்களும் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் ஏதோ அதிமுக அரசு தான் அதை செயல்படுத்துறது போல ஒரு மாயையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல தான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். 28,000 பேர் இன்னைக்கு டாஸ்மாக்ல வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் கேட்கிறார், வேலை வாய்ப்பு தமிழகத்தில் கொடுக்கப்படலன்னு சொல்லி. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு முதலாக 2011 முதல் கையெழுத்து 21,000 ஆசிரியர்களுடைய நியமனம் அட்டிய டயத்தில் நடந்துச்சு. 21,000 ஆசிரியர்கள். இன்றைக்கு 10,000த்திற்கும் மேற்பட்ட விஓக்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள் நியமனத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதற்கு அடுத்ததாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஏறக்குறைய 40,000த்திற்கும் மேற்பட்ட அப்பாயின்மெண்ட் டைபிஸ்ட்ல இருந்து ஸ்டெனோல இருந்து ஆரம்பித்து 45,000 அப்பாயின்மென்ட்கள் கொடுத்திருக்கிறாங்க. இவங்க எங்கேயோ கண்ணை மூடிக்கொண்டு பூனை கண்ணை மூடிக்கொண்டு இருட்டா இருக்குதுன்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு விளக்கத்தை அங்க கொடுத்திருக்கிறார். அதுக்கான பதில சொல்லுங்க அவங்கள. ஜோதிமணி குறுக்கிட வரும், நீங்க பேசுங்க. இல்ல அவங்க சொன்னதுக்கு சொல்ற மதுவை அதிமுக கண்டுபிடிக்கல. மதுவுக்கு டார்கெட் வச்சு இந்திய தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு வீட்லயும் ஒருத்தர் குடிச்சாகணுங்கிற லெவல்ல டார்கெட் வச்ச ஒரு அந்த புதுமையை தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. நான் சொல்லல. அதாவது ஒரு எந்த அளவுக்கு ஒரு இரக்கம் இல்லாத அரசாங்கமா இது இருக்குன்னு பாருங்க. மது விற்பனையினால 30,000 கோடி வரை பெருமையா சொல்றாரு அவரு. மது விற்பதற்காக நாங்க 28,000 பேர் நியமிச்சிருக்கிறோம் சொல்றாரு. இந்த மாதிரி பெருமையுள்ள அரசாங்கம். காமராஜர் நான் கல்விக்காக இவ்வளவு பண்ண, அணை கட்டுறதுக்காக இவ்வளவு பண்ண, மின்சார இவ்வளவு மண்ண சொல்ற ஒரு புனிதமான தமிழ் மண்ணில் நடக்குதுங்கிறத நான் காங்கிரஸ் கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு தமிழ் மண்ணில் பிறந்த ஒரு ஆள வேதனைப்படுறேன். எந்த முதலமைச்சராவது தாண்டி பேச வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கு. நம்ம பேசலாம். நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோம் தனியார் கொள்ளையடிச்சாங்க. இல்ல நம்ம பேசலாம். ஜோதிமணி கொஞ்சம் காத்து. அவர் சொல்றாரு இப்ப மொத்த தனியார்லாம் சிண்டிகேட் போடக்கூடாதுன்னா மொத்த சிண்டிகேட் காங்கிரஸ் அரசாங்கம் ஆளுகின்ற மாநிலங்கள்ல இல்ல நான் கேக்குறேன், காங்கிரஸ் அரசாங்கம் ஆளுகின்ற மாநிலங்கள்ல மது இருக்கா? மது விலக்கு தான் இருக்கா? நான் கேக்குறேன். கேரளத்துல காங்கிரஸ் ஆளுநர் அனைத்து மாநிலங்களும் மது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு வெத்து அம்புக்காக இங்க இந்த கேள்வி கொஞ்சம் வேலிடான கேள்வியாவே இருக்கு. அதாவது காங்கிரஸ் ஆளுகின்ற மற்ற மாநிலங்கள் கேரளாவை தவிர வேறெங்கும் மதுவிலக்குங்கிற கோரிக்கையை காங்கிரஸ் கொண்டு வந்ததாக தெரியவில்லை. அப்ப தமிழகத்தில் மட்டும் அதை ராகுல் காந்தி வலியுறுத்த வேண்டிய தேவை என்னன்னு பாரதி கேட்கிற அந்த கேள்வி உங்க பதில் என்ன? இல்ல ரெண்டு விஷயம். நீங்க ஏன் ஒரு நல்ல விஷயத்தை ரோல் மாடலா எடுத்துக்கூடாது? கேரளாவில் ஒரு காங்கிரஸ் அரசாங்கம் நீங்க நாங்கள் மதுவை ஒழித்தே தீர்வோம். முதலமைச்சர் தெளிவா சொல்றாரு 9,500 கோடி ரூபாய் எங்களுக்கு வருமானம் வருது. ஆனால் அந்த வருமானத்தை விட என்னுடைய மாநிலத்தின் இளைஞர்களின் எதிர்காலத்தை நான் பெருசாக நினைக்கிறேன், அதனால எனக்கு அது தேவையில்லைங்கிற ஒரு முடிவு உம்மன் சாண்டி எடுத்திருக்காரு. அந்த முடிவை நீங்க எடுங்க. ஏன் தவறான முன்னுதாரணத்தை எடுத்துக்கிறீங்க? அதே முன்னுதாரணத்தை காங்கிரஸ் பிற மாநிலங்களில் எடுக்குமா எடுக்க ராகுல் காந்தி சொல்லுவாரா? எந்த ஊர்லயும் மாணவர்களும் குடித்துட்டு ரோட்ல உருண்டு கிடக்குற மற்ற மாநிலங்கள்ல உங்க ராகுல் காந்தி இதே கருத்தை சொல்லுவாரான்னு தான் கேக்குறோம். எந்த மாநில அரசாங்கமும் டார்கெட் வச்சு அந்த டார்கெட்டை ரொம்ப நேரம் போயிட்டு இருக்காங்க. வேற விஷயம் பேசிட்டு மற்ற மாநிலங்கள கொஞ்சம் ஜோதிமணி கொஞ்சம் காத்துறீங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். அளவு மதுபான விற்பனை இந்த இடத்துல ஒரு பொலிட்டிக்கல் தேர்தல் ஒரு ஆண்டு தேர்தல் இருக்கும்போது பொதுவாக எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் என்னன்னா ஒரு என்ன மாதிரியான ஒரு ஹிண்ட் அலையன்ஸ் பற்றி ராகுல் காந்தியின் பேச்சில் இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதிமுக அரசை கடுமையாக விமர்சித்திருக்கக்கூடிய ராகுல் காந்தி திமுக பற்றிய விமர்சனங்களை
வெளிப்படையாக வைக்கவில்லை, ஆனால் ஆட்சியாளர்கள் அப்படின்னு ஒரு பொத்தாம் பொதுவா வைத்துட்டு போயிருக்கிறார். மாநில கட்சிகள் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த ஒரு எலெக்ஷனுக்கான ஹிண்டை ராகுல் காந்தியின் இன்றைய பேச்சு கொடுத்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? கொடுத்திருக்கிறது. மாநில கட்சிகள் என்று மாநில கட்சி அனைத்தையுமே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். என்றால் அவர்கள் மாநில கட்சிகளோடு கூட்டு சேர மாட்டார்கள் என்று நாம் கருத முடியுமா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்க பக்கத்தில் கேரளா மாநிலத்தில் வருமானத்தை வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம் என்று சொன்னார்கள். வருமானம் வேண்டாம் என்று சொல்வதில் மகிழ்ச்சி தான். ஆனால் போகும் மானம் தடுத்து நிறுத்த வேண்டாமா? பெருந்தலைவர் காமராஜ் விழாவிற்கு வந்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வரலாற்று உண்மையை நாம் சொல்லியாக வேண்டும் தமிழக மக்கள் மத்தியிலே. உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு திருப்புமுனை ஏற்படுத்த வேண்டும், தமிழக மக்கள் உள்ளத்திலே இடம் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால், எப்படி இந்திரா காந்தி அவர்கள் பொற்கோயிலுக்குள்ளே ராணுவத்தை செலுத்திய பொழுது தேர்தல் நேரத்திலே மன்னிப்பு கேட்டார்களோ, எப்படி அவசர கால நிலை என்பது தவறு என்று மன்னிப்பு கேட்டார்களோ, அப்படி 69 வி.வி. கிரி அவர்களை ஜனாதிபதியாக கொண்டு வந்து சிண்டிகேட் என்ற பெயரிலே ஸ்தாபன காங்கிரஸை ஆரம்பிக்க தூண்டி காமராஜரை காங்கிரஸை விட்டே வெளியேற்றி இருக்கிறார்கள் அல்லவா? இத்தனை சிறப்பு வாய்ந்த காமராஜர், எவ்வளவு சிறப்பான ஆட்சி, கல்வி கண் கொடுத்த காமராஜர், மத்திய உணவை கொடுத்த காமராஜர், கக்கஞ்சி அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த கக்கஞ்சி அவர்களை இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கிறார்கள். அவர் பெயர் கூட அவர் குறிப்பிட்டு சொல்ல முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு கக்கஞ்சி எல்லாம் அவருடைய ராமையா போன்றவர்கள், இவர்கள் எல்லாம் இவருடைய லூர்தம்மாள் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள், இவர்கள் எல்லாம் அப்படிக்கற்ற அமைச்சர்களாக காமராஜருடைய அமைச்சர்களே இருந்தார்கள். இப்படி ஆட்சி செய்த காமராஜர் இன்றைக்கு புகழ்ந்து பேசுகிறீர்களே, இந்த காமராஜர் பிற்போக்குவாதி என்று மக்கள் மத்தியிலே முத்திரை கொடுத்து வெளியேற்றினீர்களே, அந்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு தமிழகத்திலே நீங்கள் அரசியல் செய்வீர்கள் என்றால் திருப்புமுனை ஏற்படுவதற்கான எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது என்று எடுத்துக்கலாம். அந்த பொலிட்டிக்கல் ஹிண்ட் இருக்குல்ல, காங்கிரஸ் கட்சி எதை நோக்கி போகிறது? அது காங்கிரஸ் கட்சி ஐ வில் கம் பேக் டு யூ. அதாவது பல விஷயங்களை நம்ம அதுல பார்க்கலாம். ஒரு பொலிட்டிக்கல் ஹிண்ட் எங்க கொடுத்திருக்காருன்னா, அதிமுகவிற்கு எதிரான நிலைப்பாட்டில் காங்கிரஸ் கட்சி இருக்க போகிறது அப்படிங்கிறது இந்த பேச்சு உறுதி செய்திருக்கிறது. ஆனால் திமுக பக்கம் காங்கிரஸ் போகுமா போகாதாங்கிற விடையை சொல்லாமல் ராகுல் காந்தி விட்டு சென்றிருப்பது ஒரு இடத்தை ரிசர்வ் பண்ணியிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல பின்னாட்களில் மாற்றத்துக்கு உட்பட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா ஒன்று, இப்போ 2016 கண்டிப்பாக தேர்தல் வரப்போகிறது என்கிற நிலைமையில் அதை மனதில் வைத்துக்கொண்டு பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா அதை தொண்டர்களும் எதிர்பார்ப்பார்கள். அது குறித்த சில அறிகுறிகள் அவற்றிருந்து வரும். நீங்கள் சொன்ன ஹிண்ட் வரும் என்று தான் அவர்களோட எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இப்போ எப்படிப்பட்ட கூட்டு அமைக்கப்படும் என்பது இன்னைக்கு இன்னும் தெளிவான நிலைமை என்பது உருவாகலை. இப்போ காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் உறவு இருந்து தான் இன்றைக்கு என்ன நிலை என்பதெல்லாம் பெரிய பெரிய கேள்விக்குள்ளாக தான் இருக்கிறது. பொதுவாக இப்போ நான் சார்ந்திருக்கிற இயக்கத்தில் அகில இந்திய அளவில் காங்கிரஸ் பிஜேபி இரண்டும் நிராகரிக்கப்பட வேண்டும். தமிழகத்தில் திமுக அதிமுக இரண்டுமே இல்லாத ஒரு கூட்டு தான் உருவாக வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்துக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் அவர் என்ன மாதிரியான தோழமைகள் அவர்களுக்கு இணைய போகிறது என்கிற கணக்கெல்லாம் இன்னும் திட்டவட்டமான வடிவத்துக்கு வராதால் அது குறித்து நிச்சயமாக ஒரு பொது மேடையில் அவர் அறிவித்து விடுவார் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு அரசியல் இயக்கத்தில் அப்படி சில விஷயங்களை அவர் ரிசர்வில் வச்சுட்டு தான் அவங்க பேசியாக வேண்டும். ஆனால் நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, இந்த இது மட்டும்தான் மையமான பிரச்சனையாக வச்சுட்டு பேசிட்டு போனார். இந்த விஷயத்தில் தான் நான் கூடுதலாக சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, இப்போ ஒரு அகில இந்திய தலைவர் என்கிற முறையில் நிச்சயமாக ஒரு அகில இந்திய பிரச்சனைகளை இந்த மேடையில் அவர் பேச முனைந்தது என்பதில் வியப்பாக நான் உணர்கிறேன். ஒரு மாநில தலைவர் ஒரு மாநில பிரச்சனை மட்டும் எடுத்துக்கிற மாதிரி அவர் வந்துட்டு பேசியிருக்க முடியாது தான். ஆனாலும் கூட அதை தாண்டி எத்தனையோ விஷயங்களை இங்கே சொல்லியிருக்க முடியுமா? அகில இந்திய அளவிலேயே அவர் தலையிடக்கூடிய காவிரி பிரச்சனை உட்பட காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன என்பதை அவர் சொல்லியிருக்க முடியுமே. இன்னும் அதுபோல் இது இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துக்கினா கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான தாக்குதல் என்னென்ன வடிவங்கள்லாம் எடுத்துக்கிட்டு வருதுன்னு பார்க்குறோம். இது குறித்து காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன, அதெல்லாம் அங்கே சொல்லியிருக்கணுமா இல்லையா? இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் சொல்லியிருக்கணும் இல்லை? இப்போ நிறையா சொல்லலாம். அது மாதிரி ஜனநாயக மறுப்பு, ஒரு போராட்டம் நடத்த வாய்ப்பில்லை, சட்டமன்றத்துக்குள் விமர்சித்தால் வெளியேற்றம், வெளியே விமர்சித்தால் வழக்கு போட்டு உள்ளேற்றம் என்பதாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றிய விமர்சனம் முடிச்சுக்கிறேன். இப்ப இந்த அடிப்படையில் அகில இந்திய அளவில் கூட பாத்தீங்கன்னா அவர் என்ன பொதுவாக மோடி அவர்களை பற்றி ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறாரே தவிர ஒரு கூர்மையான அரசியல் விமர்சனமாக வெளிப்படவில்லை, கொள்கை சார்ந்த விமர்சனமாக வெளிப்படவில்லை. உதாரணமாக பிஜேபியினுடைய ஆட்சி என்பதை இன்றைக்கு எப்படி பார்க்க வேண்டிய, ஒரு பக்கம் கார்பரேட் நலம், இன்னொரு பக்கம் மதவெறி அரசியல் என்பது ரெண்டும் இன்றைக்கு ஒரே அழுத்தமான கருத்து சந்திச்சுட்டு வெளியே வரும்போது லேண்ட் பில்லுக்கான அந்த ஏற்கனவே எடுத்த நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தி அவர் பேசியிருக்கிறாரு. என்னுடைய புரிதலிருந்து வரக்கூடிய கேள்வி என்னன்னா, டாஸ்மார்க் போன்று இன்றைக்கு பரபரப்பாக அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுவதன் மூலமாக தாங்கள் மக்கள் நலன் சார்ந்து நிற்கிறோம் அப்படின்ற லெவலோட அவர் நிறுத்திக்கிட்டாரா,
இல்ல இதை ஒரு பொலிட்டிக்கல் ஹிண்டா அடுத்த கட்டத்திற்கு ஆன்டி ஏடிஎம்கே அப்படிங்கிற ஸ்டாண்டுக்கு காங்கிரஸ் கட்சியை கொண்டு போகலாம்ங்கிற முடிவில் இருந்து வந்திருக்காங்கன்றதான் என்னுடைய கேள்வி. அதாவது தமிழகத்துல இன்னைக்கு பொதுவா இன்றைக்கு அந்த குடியினுடைய பாதிப்புகளை உணர்கிற பலரும் தாங்களாகவே போராட்ட களத்தில் இறங்குறதெல்லாம் பார்த்துக்கிட்டு பல இடங்களில் பெண்கள் இறங்குகிறார்கள், கடைகளை இழுத்து மூட வைக்கிறார்கள், நடவடிக்கைகள் வரைக்கும்லாம் போய் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பலரும் பல கோணத்தில் அது இந்த மது கடைகளுக்கு எதிரான அரசாங்கமே மது கடைகளை நடத்துகிற அந்த கொள்கைக்கு எதிரான கருத்துக்களை சொல்கிறார்கள், போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த அலையிலே காங்கிரஸ் தனிமைப்பட்டு போய்விட முடியாது என்பதால் இந்த இன்னைக்கு எது முன்னால் வந்திருக்கிறதோ அதை நாமும் அதை சொல்லி அடையாளப்படுத்தி ஆக வேண்டும் கட்டாயம் காங்கிரஸுக்கு இருக்கிறது. அதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கார். மற்றபடி ஒரு ஒட்டுமொத்த அரசியல் என்பது இன்றைக்கு அவரை பொறுத்து ஒரு தொடக்க கட்டத்தில் இருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். எனவே ஒரு தெளிவான அந்த தொடக்கத்திலிருந்து தான் ஒரு தெளிவான ஒரு பாப்புலர் இஷ்யூ அட்ரஸ். ஒரே ஒரு கருத்து, விவசாயிகளை சந்தித்து வெளியே வரும்போது நில கையகப்படுத்தும் சட்டம் என்று சொன்னீர்கள் அல்லவா, அந்த சட்டத்தை விவாதத்திற்கு பாராளுமன்றத்தில் வரும்போது 57 நாள் இவர் கிடையாதுங்க, பேசவே இல்லை. இன்றைக்கு வந்து விவசாயிகளுக்காக இருக்கிறேன். அவர்கள் ஜோதிமணிகிட்ட கேட்போம். ஜோதிமணி, இப்ப நீங்க ஏற்கனவே நித்யானந்தன் காமராஜரும் காங்கிரசுக்குமான அந்த உறவு குறித்த விமர்சனங்களுக்கு பதில் அளிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பதிலோடு என்னுடைய கேள்வியும் இணைத்து நீங்க உங்க பதில பதிவு செய்யலாம். ஒரு பாப்புலர் இஷ்யூவை தொடுவதன் மூலமாக ஒரு தொடக்கத்தை காங்கிரஸ் கட்சிக்கு தந்துவிட்டு செல்லக்கூடிய ஒரு தலைமையாக ராகுல் காந்தி இருக்கிறாரா, இல்ல வலுவாக அதிமுக எதிரான நிலைப்பாட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம்ங்கிறத மீண்டும் நிரூபிக்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாரா? ஏன்னா EVK இளங்கோவன் முன்வைத்த அந்த 20 ஊழல் புகார் பட்டியலை கூட அதிலிருந்து ஒரு விஷயத்தை கூட ராகுல் காந்தி பேச்சில் இன்னைக்கு இல்ல. குமரேசன் சொல்வது போன்ற காவிரி விவகாரமோ முல்லை பெரியார் விவகாரமோ இது மாதிரி எந்த விவகாரத்தை பற்றியும் பேசல. அப்போ ஒரு பாப்புலர் இஷ்யூவை தொடுவதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஈர்ப்புக்கான ஒரு பேச்சாக அது இருக்கிறதா, இல்லை காங்கிரஸ் தொண்டர்களை இந்த திசையில் செல்லுங்கள் என்கிற திசை காட்டும் பேச்சாக அது எடுத்துக்கிறதா? இல்ல, நான் அதுக்கு முன்னாடி நீங்க சொல்ல பதில், அதனால வரலாற்று பிரிவுகளை வந்து தன்னுடைய வாழ்க்கையின் தொழிலாக வச்சிருக்கிறவங்க சங்க பரிவாரங்கள், காமராஜரை எரித்து கொலை செய்ய முயல்வர்கள் எவ்வளவு பொய் சொல்றாங்க பாருங்க. அன்றைய நிஜலிங்கப்பா தலைமையிலான அகில இந்திய காங்கிரஸ் கட்சியால் இந்திரா காந்தி அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். இந்திரா காந்தி வந்து காமராஜரை நீக்கல. இருக்கிற இன்டர்நெட் யுகத்துல இந்த மாதிரி பொய்கள் எல்லாம் எடுபடாது. நீங்க காமராஜர் நம்ம பார்த்தோம். ஒண்ணு. ரெண்டாவது, அது வந்து ஒரு காலேஜோட லெக்சர் கிடையாது. மலையில் லட்சக்கணக்கான காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் நாற்காலியை தலையில் பிடித்தபடி நின்றுட்டு இருக்காங்க. அங்க ஒரு தொண்டர் கூட கலைந்து போகல. அந்த மாதிரி ஒரு கொட்டு மலையில் வந்து நீங்க வந்து ஒரு 3 மணி நேரத்திற்கு வந்து பேச முடியாது. அவர் தோழர் சொல்ற மாதிரி அவர் கார்பரேட்டுக்கான அரசெல்லாம் அவர் ரொம்ப தெளிவா ஒரே வார்த்தை கோட்பூட் சர்க்கார்னு அவர் சொன்னாரு. அதுதான் இன்னைக்கு இந்தியாவெல்லாம் மோடி அப்படிங்கிற பெயர்னாலே கோட்பூட் சர்க்காருங்கிற அர்த்தமா மாறிடுச்சு. அதே மாதிரி விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அந்த பில்லை பொறுத்த வரைக்கும் அவர் தான் அந்த பில்லை வரக்கே காரணமானார். அவர் அதனாலதான் இன்னைக்கு வந்து விவசாயிகள் நிலங்களை நீங்கள் அபகரிப்பதை நான் அனுமதிக்க மாட்டேங்கிறேன். தனி ஒரு மனிதராக விவசாய நிலங்களை பிஜேபியும் மோடியும் ஜெயலலிதா அவர்களும் காங்கிரஸ் தொண்டராக உங்ககிட்டே கேள்வி நேரடியா வைக்கிறேன். ஒரு காங்கிரஸ் தொண்டராக என்னுடைய கேள்வியை முடிச்சிடறேன் ஜோதிமணி, கொஞ்சம் காத்துருங்க. ஒரு காங்கிரஸ் தொண்டராக நீங்களே களப்பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். பல பேர் கேட்காத ஒரு கேள்வி அவர் கேட்கிறாரு. அந்த தூண்டப்படுகிறார்கள். அதிகமாக டாஸ்மார்க்கில் மதுபானம் விற்கப்படுகிறது. எதற்கு ஒரு அரசாங்கம் டார்கெட் வைக்கிறது? இதற்கெல்லாம் இதிலிருந்து வருகிற பணம் அரசுக்கு மட்டுமல்ல, அரசு திட்டங்களுக்கு மட்டுமல்ல, ஆட்சியாளர் வீட்டுக்கே போகிறதுங்கிற குற்றச்சாட்டு தான் வலுவானது. இது எவ்வளவு டேஞ்சரஸ். அந்த விஷயம் ரொம்ப நேரம் பேசிட்டோம். என்னுடைய கேள்விக்கு நீங்க நேரடியா வந்தா சரியா இருக்கும் ஜோதிமணி. நீங்க வந்து லட்சக்கணக்கான மக்களை வந்து கொலை செய்வதை, தமிழகத்தின் எதிர்காலத்தை அழிப்பதை கொஞ்சம் காத்துங்க. நான் கேள்வி பேசுறது எப்படி நீங்க ஒரு கரிஷ்மாட்டிக் சொன்னாங்கன்னா நான் பதில் சொல்றேன். என்னோட எமோஷனலான இஷ்யூ உங்க எமோஷனலான ஸ்பீச் தான் உங்களுக்கு நேரடியா ஒரு கொஞ்சம் காத்துருங்க திரு பாரதி. ஒரு காங்கிரஸ் தொண்டராக நீங்களே மக்களிடம் சென்று களமாடி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன பொலிட்டிக்கல் ஹிண்ட் 2016 இந்த கட்சி செயல்பட போகுதுன்னு உங்க தலைவர், உங்க காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் பேச்சிலிருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க. என்ன பொலிட்டிக்கல் ஹிண்ட் இன்னைக்கு அந்த பேச்சில் இருந்துச்சு?
இல்ல அதுல இருந்து பொலிட்டிக்கல் ஹிண்ட் இல்ல, அது ரொம்ப ஆப்வியஸா தான் இருக்குது. தமிழகத்தில் நடத்துகிற அரசாங்கம் தமிழக மக்களுடைய குரலை கேட்டு தமிழக மக்களுடைய உணர்வுகளை புரிந்து தமிழகத்தில் இருக்கிற தேவையை உணர்ந்து இங்க தமிழக மக்களுடைய அரசாங்கம் நடக்கல. அப்படி ஒரு அரசாங்கம் தான் இந்த தமிழக மக்களுக்கு தேவை, அதை காங்கிரஸ் கட்சி தர தயாராக இருக்குதுன்னு தான் அவர் சொல்றாரு. அப்படி என்றால் இந்த 4 ஆண்டுகளை மட்டும்தான் தமிழகம் சீரழிந்து விட்டது, இதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தமிழகம் பொற்கால ஆட்சியில் இருந்துச்சு ராகுல் காந்தி சொல்ல வராரா? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பற்றி எந்த விமர்சனங்களையும் தொடாமல் போனதுக்கான காரணம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காங்கிரஸ் அதாவது இல்ல இப்ப நான் ரொம்ப ஒரு கேள்வி, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த அன்னைக்கு நீங்க எல்லாம் காங்கிரஸ் கேள்வி கேட்டு இருந்தீங்க, இன்னைக்கு காங்கிரஸ் எதிர்க்கட்சி ஆயிருச்சு, இன்னைக்கு நீங்க பிஜேபி கேள்வி கேக்குறீங்க. as simple as that. இன்னைக்கு வந்து ஒரு ஆட்சி ஒரு அரசாங்கம் இருக்குது, அந்த அரசாங்கம் நடத்துற விஷயங்கள் வந்து மக்களை பெருமளவுக்கு பாதிக்குது அப்படின்னு சொல்றப்ப வந்து நீங்க அந்த ஆட்சியில் இருக்கிற அரசாங்கத்தை நீங்க என்ன சொல்றீங்க, ஆட்சியில் இருக்கிற அரசாங்கத்தை விமர்சிக்காம எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்களை விமர்சிக்கணுங்கிறது அல்ல ஒரு நிலைப்பாடு. அதுவும் இல்லாம நீங்க வந்து டாஸ்மார்க்கை பொறுத்த வரைக்கும் சரி, இல்ல வேலை வாய்ப்பு ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களுடைய காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில 40,000 கோடி ரூபாய் ஊழல பண்ணிட்டு சுபாஷ் கல்மாதிங்கிற அமைச்சர் இவங்களுடைய காங்கிரஸ் அமைச்சர் தான் உள்ள இருக்காரு. அடுத்தது எந்த ஒரு அரசுக்குமே வந்து எதிர்க்கட்சி வந்ததுக்கு பிறகுதான் அந்த அரசுல இருக்கிற அமைச்சரும் உள்ள போவாங்க. ஆனா ஆளுங்கட்சியாக இருந்த ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆராசா கம்பி எண்ணினார் அன்னைக்கு 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல. அப்படி பல்வேறு ஊழல்கள் நடந்த போதெல்லாம் வாய் மூடி மௌன சாமியாராக இருந்த ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு தமிழக மக்கள் மீது ஏதோ அக்கறை வந்து விட்டது போல சொல்றாரு. 2014 நவம்பர்ல நாங்க அந்த 7 பேருக்கு கொடுக்கப்பட்ட தூக்கு தண்டனை எதிர்த்து நாங்க வந்து சட்டமன்றத்தில் கேபினெட்ல நாங்க வந்து தீர்மானம் நிறைவேற்றி அவங்களை வெளியில விடலாம்னு சொன்ன போது அன்றைக்கு அதனை எதிர்த்து முதலாக அப்பீல் செய்தது காங்கிரஸ் அரசாங்கம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு பேசுகிறார் என்ற உணர்வே இல்லாமல் ஒட்டுமொத்த ஈழத்தில் லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் இருந்த போது வாய்மூடி மௌன சமியாராக இருந்த ராகுல் காந்திக்கு இன்றைக்கு தமிழ் மக்கள் மீது என்ன அக்கறை என்றுதான் நான் கேட்கிறேன். திரும்ப நான் கேட்கிறது என்னன்னா, அப்படி இவர் இன்னொரு கருத்தை சொல்றாங்க, நாங்க வந்து தமிழ் மக்களை பத்தி நாங்க சிந்திக்கல அப்படின்னு சொல்லி. மக்களை பற்றி நாங்கள் சிந்திக்காமல 43.5% வாக்குகளை வாங்கினோம், 39 தொகுதியில நின்று 37 தொகுதியில ஜெயித்திருக்கிறோம். அதனால வந்து தவறான கருத்துக்களை இங்க பதிவிக்க வேண்டாம் சகோதரி அவர்களுக்கு பணிவான வேண்டுகோள். ஃபைனல் வேர்ட்ஸ்க்கான அந்த இடத்துல இருக்கிறோம். உங்களுடைய இறுதி கருத்து என்னங்கிறத பதிவு செய்யுங்க, அடுத்த கட்ட விவாதத்துக்கு போகாம. என்னையா ஜோதிமணி உங்களோட தான் இல்ல, இது வந்து நான் கேட்கிற கேள்வி, தமிழ்நாட்டுல மக்கள் எக்கேடு கேட்டு போனாலும் நீங்க கண்டுக்கவே மாட்டீங்களா? நான் கேட்கறது வந்து நீங்க வந்து ஈழத்தமிழர் பிரச்சனையில நீங்க எவ்வளவு மலிவா ரொம்ப மோசமா சுயநலமா இருக்கீங்கிறது உங்களுடைய பேச்சே சாட்சி. உங்களோட தலைவி எவ்வளவு சுயநலமா அவங்கள பயன்படுத்திக்கிட்டு ஒரு காகித குப்பையை போல தூக்கி எறிந்து கொண்டிருக்கிறாரோ. இன்னைக்கு எந்த விடுதலை புலிகள் பேர் அவங்க தான் இன்னைக்கு குண்டு வைப்பாங்கன்னு நீங்க வந்து அஃபிடவிட் ஃபைல் பண்ணிருக்கீங்க. ஈழத்தமிழர்களை தயவு செஞ்சு விட்டுருங்க, அவங்க எப்படியாவது பொழைச்சுக்குவாங்க. நீங்க அவங்களை வந்து உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்க அரசியல் பண்ணி அரசியல் மத்திய நுண்ணறிவு பிரிவுடைய கோட் பண்ணிருக்காங்க தவிர நான் எதுவும் சொல்லல. அப்படியே படிக்காம பேசாதீங்க. நான் அப்படியே படிச்சிருக்கேன், அப்படியே படிக்காம பேசாதீங்க. இவ்வளவு பேருடைய கல்வியை வேலை வாய்ப்பை அழிக்கிறீங்களே, இதற்கெல்லாம் நியாயமான அவர் கேக்குறாரு. அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்களை பத்தி பேசவே மாட்டீங்களா நீங்க? நம்ம நேரம் கடந்து போயிட்டு இருக்கோம். திரு நித்யானந்த், உங்களுடைய இறுதி கருத்து. தமிழகத்தில் 70 விழுக்காடு மக்களுக்கு மேலாக தாழ்த்தப்பட்ட தலித் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் முன்னேறவில்லை என்ற கருத்தை அவர் வைத்திருக்கிறார். அகில இந்திய அளவிலே நிலைமை அவ்வளவுதான், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அகில இந்திய அளவிலேயே தலித் மக்கள் முன்னேற முடியாமல் தான் இன்றைக்கான 60 ஆண்டுகள் ஆட்சி 70 ஆண்டுகள் ஆட்சி நடைபெற்றிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 60 ஆண்டுகளுக்கு பிறகுதான் உணவு பாதுகாப்பு சட்டம் என்பதை அரை ரொட்டிக்கான தீர்மானம் 60 ஆண்டுகளுக்கு கழித்து நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த அளவிலே தான் ஆட்சி நடைபெற்றது என்பதை ஒப்புதல் வாக்குமூலமாக தான் கொள்ள வேண்டும். என்னங்க இறுதி கருத்துக்கு வந்துருங்க. இறுதி கருத்து, பெருந்தலைவர் காமராஜ் பெயரை சொல்லி அரசியல் செய்ய வேண்டும் என்று சொன்னால், பெருந்தலைவர் காமராஜுடைய நல்லாட்சியை அங்கீகரிப்பது உண்மை என்று சொன்னால், இவர் அவர்களை நீக்கினாரா அவர் இவரை நீக்கினாரா என்பதை விட இருவரும் ஒன்று சேர்ந்து காங்கிரஸில் இருக்கவில்லை, நார்த் அண்ட் சவுத் போலாக வடக்கும் தெற்குமாக எதிரெதிர் அணியிலே போட்டியிட்டார்கள் என்ற கருத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும். திரு குமரேசன், உங்களுடைய ஃபைனல் வேர்ட்ஸ். அது வெறும் வழிபாட்டு அரசியலில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அது காமராசரை பற்றிய வழிபாடாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் முதலமைச்சராக இருக்கிறது வந்து யாராக இருந்தாலும் சரி, வெறும் வழிபாட்டு அரசியல் நடத்துவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது சொல்லப்போனால் தமிழகத்தினுடைய ஜனநாயக வளர்ச்சிக்கு அது கேடாக இருக்குதுன்னு பார்க்குறேன். ஏன்னா திரும்ப அவங்களும் காமராசர் ஆட்சினே ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்க, இவங்களும் அதை சான்று சொல்லிட்டு இருக்க. ஆனால் அதில் இந்த விவாதத்தில் உண்மையான அடிப்படையான விஷயங்கள் மறக்கப்பட்டு விடக்கூடாதுன்னு நான் கவலைப்படுகிறேன். தமிழகத்தை பொறுத்தவரையில் 1967 காங்கிரசின் கதை முடிக்கப்பட்டு விட்டது.
ஏன்னா இடைக்காலத்தில் கூட்டணி கிட்டன்னு வச்சுட்டு கொஞ்சம் வந்தாலும் இனிமேல் அது அவர் தலைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று நான் கருதுகிறேன். வாய்ப்பு வரக்கூடாது என்றும் நான் கருதுகிறேன். ஏன்னா அவருடைய கொள்கை அப்படிப்பட்ட கொள்கை. அந்த கொள்கையை அப்படியே நகல் எடுத்துக்கொண்டு கூடுதலாக கொஞ்சம் மத உணர்வு, சாதி உணர்வு இதையும் கலந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிற பிஜேபி தமிழகத்தில் கால் ஊன்ற கூடாது என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் எனக்கு ஏன் இந்த ஒரே ஒரு பிஜேபியுடைய அகில இந்திய தலைவர் தமிழகத்துக்கு வருகிறார். எதை ஒட்டினா ஒரு சாதி அமைப்பு ஒரு கோரிக்கை வைத்து ஒரு இயக்கம் நடத்தப்பட்டு அதிலே கலந்து கொள்வதற்காக வருகிறார் என்றெல்லாம் செய்தியில் வந்திருக்காங்க. எனவே தான் அந்த தமிழகத்திலும் சாதி மத மற்ற சில மாநிலங்கள் அதை எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. தமிழகத்திலும் அது நடப்பதற்கு மக்கள் அனுமதிக்கக்கூடாது, பலிக்காது என்பதோட கருத்து. இதை தவிர தாண்டி மாற்று முயற்சிகளுக்கான பல்வேறு கூட்டு சிந்தனைகளும் செயல்பாடுகளும் தொடங்கி இருக்கின்றன. அவைகள் வெற்றி பெற வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பை வெளிப்படுத்திக் நம்ம நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்தில் கொண்டு நன்றி. ஜோதிமணி, உங்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கலாம். எதிர்த்து பேசிட்டு